அடுத்த விஜய் யார், அவரது இடத்தை யார் பிடிப்பது என்ற போட்டி நிலவி வருகிறது. இந்த நிலையில் அடுத்த தளபதியாகும் தகுதி சிவகார்த்திகேயனுக்கு இருக்கிறது என்று பிரபல தயாரிப்பாளர் தெரிவித்துள்ளார். விஜய் அரசியலில் கால் பதித்துள்ள நிலையில் விஜயின் வெற்றிடத்தை யார் பிடிக்கப் போவது என்று பலரும் கேள்வி எழுப்பி வருகின்றனர். இதற்கு பதில் தரும் விதமான தி கோட் படத்தில் எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நீங்க பாத்துக்கோங்க என்று சிவாவிடம் விஜய் கூற, அதற்கு சிவாவும் நீங்க போங்க சார் நான் பாத்துக்கிறேன் என்பது போல் காட்சிகளும் வசனங்களும் இருந்தன. இதை எல்லா நடிகர்களும் விஜய் ரசிகர்களும் ஏற்றுக்கொண்டார்களா என தெரியவில்லை. குறிப்பாக விஜய் சினிமாவில் தன் 30 ஆண்டுகள் பயணத்தில் இதுவரை நடித்துள்ள 68 படங்களின் மூலம் பல படங்களின் முதல் நாள் வசூல், அதிக வசூல் சாதனை, ஓவர்சீஸ் வசூல், கேரளா உள்ளிட்ட அண்டை மாநிலங்களில் அதிக தியேட்டர்களில் படம் ரிலீஸ் உள்ளிட்ட பல சாதனைகளை படைத்துள்ளார். எனவே விஜயின் இடத்தை அவ்வளவு எளிதில் நெருங்க முடியாது என்ற போதிலும் தற்போது சிவா நடிப்பில் உருவாகியுள்ள அமரன் பட ப்ரமோஷனில் கலந்து கொண்டு பேசிய அவரிடம் இது பற்றி கேள்வி எழுப்பப்பட்டது. இதற்கு பதிலளித்த அவர், சினிமாவில் ஒரே தளபதி, ஒரே சூப்பர் ஸ்டார், ஒரே உலக நாயகன் தான், அவர்கள் இடத்தை யாரும் பிடிக்க முடியாது, நான் அப்படி இல்லை என்று வெளிப்படையான பதிலளித்தார். இருப்பினும் இந்த விவாதம் பல மீடியாக்களில் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. இந்த நிலையில் தமிழ் சினிமாவில் அடுத்து விஜய் சிவகார்த்திகேயனா என்று பிரபல தயாரிப்பாளர் தனஞ்சயனிடம் கேட்கப்பட்டது. அதற்கு தனஞ்சயன் கூறியதாவது, அடுத்த தளபதியாக வருவதற்கு சிவாவுக்கு நிறைய தகுதிகள் உண்டு, நல்ல என்டர்டெய்னர், நல்ல பெர்ஃபார்மரா அமரன் படத்தில் வருகிறார், அவருக்கான பிசினஸ் கேரண்டியாக உள்ளது, சேட்டலைட் ரைட்ஸ் மற்றும் டிஜிட்டல் ரைட்ஸ் அவரது படங்கள் அறிவித்தாலே உடனே வாங்க பிளாட்ஃபார்ம்கள் உள்ளன, ஆடியோ ரைட்ஸும் வாங்க தியேட்டர்களில் அவர் படத்தை வாங்க பலர் உள்ளனர், எனவே அவருக்கு எல்லா தகுதிகளும் உண்டு, ஆனால் அவருக்கு முன்பே அந்த இடத்தில் பலர் உள்ளனர், அந்த பெரிய நடிகர்கள் பட்டாளமே நிறைய சாதனைகளை படைத்துள்ளனர், அதனால் எல்லோருக்கும் விஜயின் இடத்தை பிடிக்க ஆசைப்படுவார், அந்த இடத்தை சிவா பிடிக்க இன்னும் 4 வருடங்கள் ஆகும், ஏனென்றால் தற்போது விஜய் 69 படம் நடக்கிறது, வரும் 2025 வரை இதை பேசக்கூடாது, அதன் பிறகுதான் வெற்றிடம் நிலவும் போது பேசலாம் என்று அவர் கூறினார்.